வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு 2026ஆம் ஆண்டிற்கான ஒர்க்கிங் டீச்சர்ஸ், அதாவது இந்த எக்ஸாம் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பேப்பர் 1, பேப்பர் 2, அதில் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் அந்த தேர்வை எழுதக்கூடியவர்கள், அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், அதாவது அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த 2026ஆம் ஆண்டு இந்த தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு ஆன்லைன் விண்ணப்பம் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரை உள்ளது. இந்த தேர்வு எழுதியவர்களுக்கு பாஸ் மார்க் பார்த்திங்கன்னா நியூ டீட்டெயில், அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்களுக்கு 2 முறை அந்த மதிப்பெண்கள் மாற்றம் செய்யப்பட்டது. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மதிப்பெண்கள் மாற்றப்பட்டது. 2ஆம் முறையாக கூடுதல் சலுகையாக ஒரு சிறப்பு சலுகை வழங்கும் வகையில் மீண்டும் ஒரு முறை மதிப்பெண்கள் மாற்றம் செய்யப்பட்டு அந்த நடைமுறை பின்பற்றப்படும் என்று சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த 2026ஆம் ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுக்கான கோரிக்கைகளை தொடர்ந்து வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்படுமா, அதற்கான மதிப்பெண் தேர்ச்சி மதிப்பெண் குறைக்கப்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருந்திருக்கு. இருப்பினும் தற்போது இருக்கக்கூடிய நடைமுறையின் அடிப்படையில் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 இரண்டுமே தேர்ச்சி வீதங்களுடைய மதிப்பெண்கள் ஒன்று தான். அதனால் யாருக்கெல்லாம் எவ்வளோ மதிப்பெண்கள் இருக்க வேண்டும், அதற்கான மதிப்பெண்கள் கீழே எதை மாற்றம் செய்யப்பட்டிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியர்கள் தரப்பில் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தங்களது கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் பாஸ் மதிப்பெண் அந்த 60 மதிப்பெண்களாக வழங்கப்பட வேண்டும். அதாவது 40% எடுத்தாலே தேர்ச்சி அப்படின்றத அறிவிக்கும் பட்சத்தில் தேர்ச்சி வீதம் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஆசிரியர்கள் தரப்பில் கோரிக்கைகள் வைக்கப்படுது. அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா அப்படின்றத பல்வேறு சங்கங்களும், ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் அதேபோல் 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி பெறாதவர்கள், நான் குவாலிஃபைட் ஆனவங்க பார்த்திங்கன்னா தங்களுடைய கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க. இந்த தேர்வு பார்த்திங்கன்னா அனைவருக்கான தேர்வாக வழங்கப்பட வேண்டும். அதே மாதிரியும் தேர்ச்சி மதிப்பெண்கள் தங்களுக்கும் குறைக்க வேண்டும். அப்படி குறைக்கும் பட்சத்தில் தேர்ச்சி வீதம் அதிகரிக்கும். அதாவது 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மதிப்பெண்களை குறைக்கும் பட்சத்தில் தங்களுக்கான மதிப்பெண்ணில் நம்ம தேர்ச்சி பெறும் விகிதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இருப்பினும் இது தற்போது இருக்கக்கூடிய நடைமுறையில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ள தகவலின் அடிப்படையில் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 2026ஆம் ஆண்டு அந்த டீச்சர்ஸ்க்கான சிறப்பு தகுதி தேர்வு பார்த்திங்கன்னா அதை எழுதக்கூடிய அனைவருக்கும் தேர்ச்சி மதிப்பெண்கள் என்ன அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக கேட்டகரியை பொறுத்து ஜென்ரல் கேட்டகரி, கேஸ்ட் அப்படி தான் நமக்கு மதிப்பெண்களை பிரிக்கப்படுது. இல்லை ஜென்ரல் கேட்டகரி அந்த ஓசி அதில் அந்த கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 60% எடுத்தால் தேர்ச்சி, 90 மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி. சரிங்களா? அதேபோல் பிசிஎம், பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரி 75 மதிப்பெண்கள், அதாவது 50% எடுத்தாலே தேர்ச்சி. அதேபோல் எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 60 மதிப்பெண்கள் 40% எடுத்தாலே தேர்ச்சி அப்படின்ற நடைமுறை பின்பற்றப்படுகிறது. மீண்டும் அந்த முறைமுறை மாற்றங்கள் செய்வது கூடுதல் சலுகை என்ன அறிவிக்கப்படுதுன்னா பிடபிள்யூடி, அதாவது பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளி நபர்கள் ஆசிரியர்கள் இந்த தேர்வு எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 60 மதிப்பெண்களாக 40% எடுத்தாலே தேர்ச்சி அப்படின்ற மாதிரி மீண்டும் ஒரு முறை மாற்றம் செய்யப்பட்டு குறிப்பிடத்தக்கது. இது பார்த்திங்கன்னா முன்பு பார்த்திங்கன்னா இது எந்த கேட்டகரியில் இருந்துச்சுன்னா அந்த பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இருந்துச்சுன்னா அந்த கேட்டகரியில் அடிப்படையில் அவர்கள் 75 மதிப்பெண்கள் எடுத்தால் 50% எடுத்தாலே தேர்ச்சி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர்களுக்கு தற்போது அந்த பிடபிள்யூடி 2026ஆம் ஆண்டு தான் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. அதனால் இந்த 2026ஆம் ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா கோரிக்கை பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண்கள் அனைவருக்கும் அந்த 60 மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சின்றதை அறிவிக்க வேண்டும் கோரிக்கை வச்சுருக்காங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் இந்த கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கை நிறைவேற்றினால் அனைவரும் மகிழ்ச்சி அடையும் வகையில் இந்த மாற்றம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்களுக்கு இந்த மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டால் தேர்ச்சி வீதம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கோரிக்கைகளை அனைவரும் முன்வைக்கிறாங்க. அதனால் தற்போது இருக்கிற நடைமுறை இந்த மாற்றங்கள் செய்யப்படுமா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் அரசு அந்த கோரிக்கையை ஏற்கும் பட்சத்தில் 60 மதிப்பெண்களாக மாற்றப்படுமா அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை இந்த கேட்டகரி தான். ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 60%, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி 50%, அதே மாதிரி எஸ்டி கேட்டகரிக்கு 40%, பிடபிள்யூடிக்கு 40%. இதுதான் 90 மதிப்பெண்கள், 75 மதிப்பெண்கள், 60 மதிப்பெண்கள், 60 மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சின்றது இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே உள்ள பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். நன்றி.